நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 36வது தசகம். ஸ்ரீ பரசுராமர் வரலாறு. மெய்ப்பொருள் அறிவோம். குருவாயூரப்பா, முன்பொரு காலத்திலே அத்ரி முனிவருக்கு மகனாக அனுசுயா தேவியின் திருவயிற்றில் பிறந்த பகவான் குருவாயூரப்பர் தத்தர் என்ற பெயர் கொண்டு விளங்கினார். யோக மகிமையைக் கண்டு பகவானிடம் வந்து சேர்ந்த சீடர்களின் சேர்க்கை தியானத்திற்கு இடையூறு என கருதிய பகவான் முக்தி கன்னிகையாகிய மனைவியுடன் தன்னிச்சைப்படி சஞ்சரித்தார். சிறந்த பக்தனான கேகய நாட்டு மன்னன் கார்த்த வீர்யார்ஜுனன் பகவானைக் கண்டு வணங்கி அஷ்ட ஐஸ்வர்யம் முதலியவற்றையும் முடிவிலே பகவானாலே தான் மரணம் என்பதையும் வரங்களாக பெற்றான். ஸ்ரீ பரசுராம அவதாரமூர்த்திக்கு ஜெய். ஸ்ரீ ஹரியான குருவாயூரப்பா கார்த்த வீர்யார்ஜுனனுக்கு பகவான் கொடுத்த வரத்தை மெய்ப்பிக்கவும் அக்காலத்திலே அவனது ஆற்றலுக்கு அஞ்சி அடங்கி இருந்தாலும் அவன் அந்தணர்களை பகைத்து நின்றதால் இக்குவலயத்திற்கு பாரமாக இருக்கும் அரசகுலத்தை அழித்திட பிருகு மகரிஷியின் மரபிலே ஜமதக்கினி முனிவருக்கு அவரது மனையாளான ரேணுகாதேவியிடம் இளைய மகனாக திருவவதாரம் செய்து ராமன் என பெயர் பூண்டு நம் பகவான் குருவாயூரப்பர் மகிழ்ச்சியை அளித்தார். 14 வயதிலே சகல வேதங்களையும் கற்றறிந்தார். அப்பொழுது ஒரு நாள் சித்திரரதன் என்ற ஒரு கந்தர்வராஜனிடம் அவனுடைய நீர் விளையாட்டைக் கண்டு சிறிதே மயங்கிய பகவானது தாயாரை கொலை செய்யும்படி மிக்க சினம் கொண்டு ஜமதக்னி முனிவராகிய தந்தை கூறியும் பகவானின் சகோதரர்கள் மறுக்கவே, ஆனால் நம்முடைய குருவாயூரப்பனாகிய ராமர் மட்டும் அவர்களையும் தாயாரையும் கொண்டு தந்தையை அமைதிப்படுத்தினார். சினம் தணிந்த தந்தையிடமிருந்து அவர்கள் உயிர் தெழுவதையே வரமாகவும் பெற்றார். என்னே அற்புதம்! தாயும் பகவானுக்கு வரங்களை வாரி வழங்கினாள். தந்தை பகவானின் தாயின் விருப்பத்திற்கிணங்க தெய்வ பசுவான காமதேனுவை துதித்து அதை தேவலோகத்து நின்று ஜமதக்னி முனிவர் தனது ஆசிரமத்திற்கு அழைத்து வந்தார். பிருகு வம்சத் தோன்றலான பாட்டனார் ரிஷிகரது சொற்படி தன் ஆசிரமத்திலிருந்து இமயமலை சென்று பரமசிவனை வழிபட்டு அவரிடமிருந்து பரசு என்ற ஆயுதத்தை பெற்றார். ராமர் என்ற பெயர் கொண்ட நம் பகவான் அவர் கூறிய அரக்கனை கொன்று உயர்ந்த பல அஸ்திரங்களை பெற்று அக்ருதௌரணன் என்ற முனிவரை நண்பனாக பெற்று பகவான் தன்னுடைய ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தார். அதாவது பரசுராமர் தன்னுடைய ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தார். ஒரு சமயம் கார்த்த வீர்யார்ஜுனன் வேட்டையாடிவிட்டு பரசுராமரின் ஆசிரமத்திற்கு வர பகவானின் தகப்பனாரான பரசுராமரின் தகப்பனான ஜமதக்னி முனிவர் தெய்வ பசுவான காமதேனுவிடமிருந்து பெற்ற உயர்ந்த பொருட்களால் அந்த அரசனை நன்கு உபசரித்தார். தனது நகரை அடைந்த அவ்வரசன் தீய அமைச்சர்களின் சொற்கேட்டு அந்த பசுவை விலை கொடுத்து வாங்கி வர ஒரு அமைச்சரை மறுபடியும் அனுப்பினார் ஜமதக்னி முனிவரிடம். பசுவை கொடுக்க மறுத்த முனிவரை தீய புத்தி கொண்ட அமைச்சன் கொன்றுவிட்டான். அதனால் சினம் கொண்ட காமதேனு அவனது படைகளை கொன்று குவித்தது. இருப்பினும் அவன் காமதேனுவின் கன்றினை கவர்ந்து சென்று விட்டான். பிறகு சுக்கராச்சாரியாரால் பரசுராமரின் தந்தை உயிர் தெழுந்தார். அவர் கூறியதை கேட்டு சினம் கொண்ட பரசுராமர் சிவபார்ஷதனான மகோதரனை நினைக்க அவன் கொணர்ந்த சாரதியுடன் கூடிய ரதத்திலே ஏறிக்கொண்டு அவன் அளித்த வில் பானங்கள் பரசு என்ற கோடாரி இவற்றையெல்லாம் ஏந்தி பரசுராமன் தன்னுடைய நண்பனான அக்ரோதருடன் கார்த்த வீரியனது நகரமான மாகிஸ்மதியை அடைந்தான். கன்றுக்குட்டியை திரும்பி அளிக்குமாறு கேட்டும் கொடாததால் அவனுடன் போர் தொடங்கினார் பரசுராமர். 10,000 பிள்ளைகளோடும் 17 அக்குரோணி படைகளோடும் பெரும் சேனை தலைவர்களோடும் நண்பர் குலாங்களோடும் கார்த்தவீரியன் பரசுராமரை எதிர்த்து வந்தான். ஒரு நொடியிலே பகவானது பரசுவாலும் பானங்களாலும் கார்த்தவீரியார்ஜுனனின் படைகள் சிதறி ஓடின.
பயந்தோடியவர்களும் இறந்தவர்களும் நீங்களாக எஞ்சிய பிள்ளைகளுடன் கேகயனான கார்த்தவீரியன் பரசுராமரை எதிர்த்து நின்றான். ஒரு சமயம் நீர் விளையாட்டிற்காக தனது 1000 கைகளால் நர்மதையாற்றின் நீர்ப்போக்கை தடுத்து நிறுத்தவே நதிக்கரையிலே சிவ வழிபாடு செய்து கொண்டிருந்த ராவணன் அதில் மூழ்கி துன்புற்று தன் கர்வத்தை தொலைத்தான். அவ்வாறு பெருமை கொண்ட அந்த 1000 கைகளினாலும் எய்த படைக்கலன்களையும் அம்புகளையும் பகவான் எதிர்த்து நின்றார். அவன் ஏவிய ஸ்ரீ சுதர்சனமான வைஷ்ணவ சக்கரமும் பயனற்று போவது கண்டு பகவான் ஸ்ரீஹரியே என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் தியானித்தான். அதனால் அவனுடைய பாவம் நீங்கி புனிதனானான். அப்பொழுது பகவான் அவனை கொல்லவே அவன் பகவானது உயர்ந்த இடமான ஸ்ரீ வைகுண்டத்தை அடைந்தான். அந்த தீயோனான கார்த்தவீர்யாஜனும் ஸ்ரீ வைகுண்டத்தை அடைந்தான். தந்தை கொல்லப்பட்டதால் பெரும் சினம் கொண்ட கார்த்தவீரியனின் மைந்தர்கள் பகவானது தந்தையை கொன்றனர். இதை கண்ட பகவானின் தாயான ரேணுகா பலபடியாக மார்பில் அடித்து கொண்டு புலம்பினாள். அதை கண்டு பொறுக்காத பரசுராமர் மிகவும் கோரமான உறுதிமொழியை கைக்கொண்டு தியானத்தினால் தேரையும் ஆயுதங்களையும் பெற்று அந்தணர்களை பகைத்த சத்திரியர்களை மழுவினால் சிதைத்து பானங்களால் கொன்றும் இப்பூவுலகை சத்திரிகளே இல்லாதவாறு செய்துவிட்டார். பிறகு பரசுராமர் தந்தையை பிழைக்கச் செய்து, அதாவது ஜமதக்னி முனிவரை பிழைக்கச் செய்து 3 முறை சத்திரிய கூட்டத்தை ஜெயித்து அவர்கள் உத்திரத்தால் நிரம்பிய சமந்த பஞ்சகம் என்ற பெரிய இரத்த மடுவிலே பித்திருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் செய்தார். பின் செய்த வேள்வியிலே காசியபர் முதலிய மகரிஷிகளுக்கு பூமியை தானமாக வழங்கினார். பின் சால்வ மன்னனுடன் போர் புரிகையில் ஸ்ரீ கிருஷ்ணன் இவனை கொல்லப் போகிறார் என்று சனகாதி முனிவர்கள் கூற கேட்டு போரிலிருந்து விலகி பரசுராமர் அமைதியடைந்தார். பிருகுகுல திலகமே, பரசுராமனே, அஸ்திரங்கள் அனைத்தையும் துறந்து மகேந்திர மலையிலே பரசுராமர் தவம் செய்து கொண்டிருக்கையில் கோகர்ணம் வரை உள்ள நிலம் கடல் நீரிலே மூழ்குவது கண்ட முனிவர்கள் பரசுராமரை வேண்டி நின்றனர். அதற்கிணங்கி தியானத்தினால் வில்லை வரவழைத்து அதில் ஆக்னேய அஸ்திரத்தை தொடுத்தது கண்டு பயந்த சமுத்திரம் வேள்வியில் பயன்படும் ஸ்வரூம் என்கின்ற ஒரு கரண்டியை எடுத்து அந்த எல்லை வரை கடலை விலகச் செய்து கேரள தேசத்தை மேலே தூக்கி நிலைபெறச் செய்தார் பரசுராமர். அத்தகைய குருவாயூரப்பா, பரசுராமரே, என்னையும் காத்தருள வேண்டுமென்று நாராயண பட்டத்திரி கேட்டுக்கொண்டு இந்த தசகத்தை இனிதே முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.